அதிமுக, பாஜக கூட்டணி அப்படின்னு தான் சொன்னாரு. கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லவே இல்ல உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அப்படின்னு ஏப்ரல் 16ஆம் தேதி இத மறுத்து பேசியிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடிங்க. ஏன் திடீர்னு இப்படி சொன்னாரு? அந்த மேடையில அமித்ஷா அப்படித்தானே பேசினாரு அப்படின்லாம் கேள்விகள் வருது. ஆனா எடப்பாடி அவர பொறுத்தவரைக்கும் 150 தொகுதிகளாவது அதிமுக போட்டியிடணும். 84 தொகுதிகள் வேணா கூட்டணிக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு சில ஆலோசனைகள் ஓடி இருக்கு. ஆனா பாஜகவை நம்பி எடப்பாடியை டார்கெட் பண்ணி சிலர், அதாவது குறிப்பா திருமதி வி.கே. சசிகலா, முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் காய் நகர்த்திட்டு இருந்தாங்க. அது எல்லாவற்றுக்கும் செக் வைக்கிற மாதிரி எடப்பாடி கூட்டணிக்கு ஓகே சொல்லி எல்லாமே இப்ப சுபம்னு மாறிடுச்சு. இப்ப அமித்ஷா அவர்களுக்கு இந்த 3 பேருடைய உதவி கட்டாயம் இல்ல. சோ நட்டாற்றுல விட்டுட்டாங்களே பாஜக அப்படின்னு அவங்க அப்செட்ல இருக்காங்க. அதனால தான் எடப்பாடி அவருடைய பவரை குறைக்கிற மாதிரி கூட்டணி ஆச்சுன்னு இதை பரப்பி விடுறாங்க. இதன் மூலமா அவருடைய பலம் குறைஞ்சது அப்படின்னு மாறிடும் இல்லையா? சோ இதை புரிஞ்சிட்டு தான் இப்ப இதற்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு எடப்பாடிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள்.